டோமினோஸ் ஆப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃபர் கிடைக்கும். லார்ஜ்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனி லார்ஜ் பீஸ் ஆஃப் 499 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஹியூஜ்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ருபீஸ் ஆஃப். ஹைப்ன்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ரீசெண்டாக பாண்டி பஜாரில் இருக்கிற பசும்பொன் ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருந்தேன். அதாவது நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு பக்கா மதுரை நேட்டிவிட்டியோட ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பசும்பொன் சொல்லலாம். மதுரையில் பொதுவாகவே எல்லா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் கூட டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேட்டிவிட்டியோட இங்கே வந்து சென்னையில் ஒருத்தங்க நல்லா காரசாரமாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னோடது பசும்பொன் தான். இங்கே இருக்கிற நிறைய பாஷான இந்த செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் லெவலை வந்து நம்ம சென்னை ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் மதுரைனால நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அந்த நேட்டிவிட்டியோட இங்கே அந்த ஃபுட்டு கிடைக்கிது. நான் இவங்கள்ட்ட மட்டன் பிரியாணி, பரோட்டா, முட்டை தோசை, இட்லி அண்ட் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவின்னு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு ஒன்றும் வேறு லெவலாக இருந்தது. நம்ம என்ன தான் இட்லி முட்டை தோசைன்னு ஆர்டர் பண்ணாலும் கூட தொட்டுக்கிற அந்த சால்னா நல்லா இருந்தால் தான் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க கொடுக்குற சால்னா வேறு லெவலாக அந்த மதுரை நேட்டிவிட்டியோட செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. இவங்க கொடுக்குற அந்த தேங்காய் சட்னி கூட நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டை டிஸ்கவர் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் தான். லைக் 1 or 2 years தான் இருக்கும். ஸோ பாண்டி பஜார் சைடில் நீங்கள் வந்து ஒரு தரமான மதுரை ஸ்டைல் நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக பசும்பொன் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இவங்கக்கிட்ட சிக்னேச்சர் டிஷ்ஷஸாக அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோழி சிப்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீஸை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து 65 மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அண்டு மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா மதுரை மட்டன் மார்க்கெட் சாப்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆர்டர் பண்ண மட்டன் டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மீட்டியாக இருந்தது. நிறையா ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன்னு சொல்லிட்டு சும்மா குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நல்ல மீட்டியாக அந்த மீட்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி மட்டன் பிரியாணியுமே நல்லா இருந்தது. பட் எனக்கு பர்சனலாக சென்னை ஸ்டைல், திண்டுக்கல் ஸ்டைல் தான் பிடிக்கும். பட் இது வந்து பக்கா மதுரை ஸ்டைல். பட் சால்னாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அது என்னோடய பர்சனல் சாய்ஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பாண்டி பஜாரில் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெசர்ட் வந்து பால் கேக்குன்னு ஒன்று இருந்தது. அது வந்து அந்த டெஸ்லாச்சஸ் கேக் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். சென்னையில் இருக்கிற பெஸ்ட் பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி போட்டுட்ருக்கோம். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from Murugan Sago. Bye.